நம்மோட ஹேண்ட்பேக் ஒன்று எடுத்துட்டு பிஞ்சக்காட்டுக்கு டீ வடை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு கொண்டு வந்தாச்சு. வாழைக்கட்டைக்கும் களைக்கும் என்னதான் அவ்வளோ ஒரு பாசம் தெரியல. வெட்டி முடிச்சிட்டு 2 நாள்ல பார்த்தா மறுபடியும் களை எல்லாமே வளர்ந்து கிடக்கு. ஆரம்பிக்கும் போதே லைட்டா சுரண்டி விட்டுருவோம், இதுக்கப்புறம் களை எடுக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டியாச்சு. இந்த டைம் ஒரு ஆள் 2 ஆளா விடாம மொத்தமா 10 பேரை விட்டுட்டு 2-3 நாளே முடிக்கிற மாதிரி வேலையை பிளான் பண்ணியாச்சு. வாழைக்கட்டைகளை களை தானே வெட்டிட்டு இருக்காங்க, அதுவும் நிறைய களையிலேயே லைட்டா தானே சுரண்டிட்டு இருக்காங்க. என்னடா டிஃபரெண்டா இருக்குன்னு பார்த்தா தான் தெரியுது. வாழைக்கட்டையில சுத்தி காஞ்சு போயிருக்க வாழை இலை எல்லாத்தையும் அறுத்து அது ஓரமா போட்டனால அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு. இந்த சைட்ல இருந்து 8வது வயல்ல ஆள் இருந்தா கூட சொல்லிடலாம் போலங்க, அவ்வளோ கிளியரா வெட்டி வச்சிருக்காங்க. அப்படியே அடுத்த வயல சருகெல்லாம் வெட்டிட்டு இருக்கவங்ககிட்ட டீ குடிக்க வாங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு. போன உடனே அவங்கள நான் டெய்லி பார்ப்பேன் அப்படின்ட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க. 2 பேரும் சருக அறுத்து போட ஒரு ஆள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் வரப்புல போட்டுட்டு வந்துட்டாங்க. இங்க கிடந்தாலும் கசகசன்னு இருக்குன்னு. இவங்க தான் வேலை பார்க்குறாங்க. இவங்க வேலை பார்க்கறத பார்த்ததுக்கே எனக்கு ஒரே டயர்ட் ஆயிருச்சுங்க. மாமரத்துல வந்து உட்காந்துட்டேன்.